அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிஆர்பிசியில் செக்ஷன் 2C பார்க்க போகிறோம். குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 பிடியாணை வேண்டாம் குற்றங்கள் Cognizable Offences. பொதுவாக ஒரு சமுதாயத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய பெருங்குற்றங்கள் எல்லாமே பிடியாணை வேண்டாம் குற்றங்கள். எக்ஸாம்பிள், இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கொலை செக்ஷன் 302, வரதட்சணை மரணம் செக்ஷன் 304B, ஆட்கடத்தல் செக்ஷன் 363, திருட்டு செக்ஷன் 379, வன்புணர்ச்சி செக்ஷன் 376. பிடியாணை வேண்டாம் குற்றத்தை பொறுத்தவரையும் வழக்கு நடவடிக்கை தானாலேயே ஆரம்பமாயிடும். இதுக்காக குற்றவியல் நடுவரோட முன் அனுமதி இல்லாமையே காவல் அதிகாரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. காவல் அதிகாரி பிடியாணை இன்றி கைது செய்யும் சூழ்நிலை செக்ஷன் 41. அதாவது ஒரு நபர் ஒரு சமுதாயத்துக்கு எதிராக ஒரு குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு காவல்துறை சந்தேகப்பட்டா கைது செய்வாங்க. சட்டத்துக்கு முரணாக ஆயுதங்களை வச்சிருந்தா கைது செய்வாங்க. மாநில அரசின் உத்தரவின் கீழ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நபரை கைது செய்வாங்க. திருட்டு பொருளை வைத்திருந்தால், அப்படி இல்லைன்னா வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் கைது செய்வாங்க. காவல் அதிகாரி பணியை செய்ய விடாமல் தடுத்தா கைது செய்வாங்க. இதுதான் பிடியாணை வேண்டாம் குற்றங்கள். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.